எண்ணூர் பகுதியில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய அமோனியா வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். சென்னை எண்ணூர் பகுதியில் நேற்று நள்ளிரவு 11:45 மணி அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாயு கசிவானது தற்பொழுது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக வந்திருக்கும் தகவல் பொறுத்து கூடுதல் தகவல் என்ன பாஸ்கர்? தற்போது குழாயில் அமோனியா கசிவு இல்லை என்பதை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த நிபுணர்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய மண்டல அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள், தேசிய சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு தொழில்நுட்ப குழு ஒன்று உடனடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இக்குழுவோடைய அறிக்கை என்பது உடனடி மதிப்பீட்டு அறிக்கை 24 மணி நேரத்துக்குள்ள அரசுக்கு சமர்ப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் விரிவான அறிக்கை என்பது 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கப்பலிலிருந்து கொண்டு வரப்படும் அமோனியா வெளியே எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த குழாய்கள் முற்றிலும் சரி செய்து உரிய பரிசோதனை மேற்கொண்ட பிறகுதான் அமோனியா இந்த கப்பலிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதை அந்த தொழிற்சாலைக்கு தமிழக அரசின் சார்பாக உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நேரத்துல ஒரு 60 பேருக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. 52 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் இருக்கார்கள். 5 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது இந்த குழாயில அமோனியா வாயு கசிவு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குழுவினுடைய அறிக்கை என்பது 24 மணி நேரத்துல தற்காலிக அறிக்கையும் அதே நேரத்துல விரிவான அறிக்கை 3 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி பாஸ்கர். சென்னை எண்ணூர் பகுதியில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் இனி அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது அறிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.